தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்குள் என்ற தலைப்பின் கீழாக நம் தேவ வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்குள், 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 கர்த்தருக்குள். ஸ்தோத்திரம். ஒரு 5 காரியத்தை சொல்லுகிறேன். வேதம் அநேக காரியங்களை பற்றி சொல்லுகிறது. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தருக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் நாம் எப்படி ஸ்தோத்திரம் வாழ வேண்டும், கர்த்தருக்குள் எதை செய்ய வேண்டும், கர்த்தருக்குள் எதை செய்யக்கூடாது, கர்த்தருக்குள் எப்படி நாம் பேச வேண்டும், கர்த்தருக்குள் நாம் எப்படி நடக்க வேண்டும், கர்த்தருக்குள் எப்படி சிந்திக்க வேண்டும், கர்த்தருக்குள் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள், தாகங்கள், நம்மளுடைய விசுவாசம், நம்பிக்கை, ஜெபங்கள், உபவாசம், கர்த்தருக்குள் நம்மளுடைய ஸ்தோத்திர சுபாவங்கள், குணநலன்கள் எப்படி மாற வேண்டும், இருக்க வேண்டும், நம்மளுடைய செயல்கள், செயல் திட்டங்கள், செயல்பாடுகள், கொள்கைகள், கோட்பாடுகள், வரைமுறைகள், வரையறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்குள், கர்த்தருக்குள், கர்த்தருக்குள். ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தருக்குள். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கடைசி பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான், தன்னை திடப்படுத்திக் கொண்டான், தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. எப்பொழுது இந்த தாவீது தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான்? கர்த்தருக்குள், கர்த்தருக்குள், கர்த்தருக்குள். அப்படி என்று சொன்னால் அவனுக்கு இழப்பு வந்தபோது அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இழப்பு வந்தபோது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவன் இழந்தபோது ஸ்தோத்திரம் எதை இழந்தான்? தன் ஸ்தோத்திர வீட்டை இழந்தான், மனைவிகளை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். ஸ்தோத்திரம் சுற்றி இருக்கிற தன்னுடைய சக மக்களை, ஜனங்களை எல்லாவற்றையும் இழந்தான். தன்னோடு கூட இருக்கிற ஸ்தோத்திரம் யுத்த சேனை தலைவர்கள், அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் இழந்தான். ஸ்தோத்திரம். பயங்கரமான இழப்பு, கொடிய இழப்பு. 1 2 இழப்பு அல்ல, சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஸ்தோத்திர இழப்பு. வந்து பார்த்தால் ஸ்தோத்திரம் அமலேக்கியராலே, எதிரிகளான அமலேக்கியராலே எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு, சூறையாடப்பட்டு, கொள்ளையடிக்கப்பட்டு, ஸ்தோத்திரம் கைப்பற்றப்பட்டு, கைதியாக எல்லாத்தையும் அவன் கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கிறார்கள். வெறுமையை காண்கிறான். கண்ட அந்த தாவீது ஸ்தோத்திரம் தண்ட தாவீது தனக்குள்ளே பலன் போகும் மட்டும், தனக்குள்ளே பலன் போகும் மட்டும், பலன் அனைத்தும் குறைந்து போகிற வரைக்கும் அவன் தேவனை நோக்கி அபயமிட்டு கண்ணீர் சிந்தி கதறி அவன் அழுகிறான். மேலே இருக்கிற வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி ஸ்தோத்திரம் அழுத அவனை ஸ்தோத்திரம் 4வது வசனத்தில், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் என்ன இல்லை? பலனில்லை, பலனில்லை, பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமே, அவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. முதல் வசனத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். முதல் வசனத்தில் சிக்லாக்கை கொள்ளையடித்து, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அதை அக்கினியால் சுட்டெரித்து. 2ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் அதில் இருந்த ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து, ஸ்தோத்திரம் சிறைப்பிடித்து, சிறைப்பிடித்து. 3வது வசனத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் நடுப்பகுதியில்
அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு ஸ்தோத்திரம். பிற்பகுதியில் படிக்கிறோம், தங்கள் குமாரத்திகளையும் குமாரரையும் கொண்டு போகப்பட்டு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்தோத்திர இழப்பு, எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தோத்திரம், கொடிய சூழ்நிலை. ஆமென். ஸ்தோத்திரம். தனக்கு நேரிட்ட அந்த சூழ்நிலையை பார்க்குறான். அந்த இழப்பை பார்த்து, நிலைமையை பார்த்து, ஸ்தோத்திரம், எதிரிகளால் அமலேக்கியாரால் வந்த அந்த போராட்டத்தை பார்த்து தனக்குள்ள பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவீது அழுகிறான். அப்படி அழுதவன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். எல்லாம் இழந்து போயிடுச்சு, சிறையாக்கி கொண்டு போகப்பட்டார்கள், கைப்பற்றப்பட்டது. ஸ்தோத்திரம். எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது, எல்லாம் ஸ்தோத்திரம் அனைத்தும் கொண்டு போகப்பட்டது. ஆமென். இந்த நிலையில் இருக்கிற ஒரு தாவீது, ஸ்தோத்திர, தனிமையில் நிற்கிற தாவீது, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் நிற்கிற தாவீது, விசாரிக்க ஆள் இல்லாமல் நிற்கிற தாவீது, அமலேக்கியராலே ஸ்தோத்திரம் அம்பலமாய் நிற்கிற ஒரு தாவீது, ஸ்தோத்திரம், அனைத்தையும் இழந்த ஒரு தாவீது, இந்த இழப்பின் மத்தியில் நின்று ஸ்தோத்திரம் அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. ஆமென். அல்லேலூயா. இந்த புதிய நாளில், இந்த புதிய ஆண்டில் ஸ்தோத்திரம் நாம் எப்படி ஒரு ஸ்தோத்திர தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், இழப்புகளும் போராட்டங்களும் ஸ்தோத்திரம் நமக்குள்ளே நிறைய வரும்போது, அதிகமாய் வரும்போது, கர்த்தருக்குள்ளே நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் 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 ஸ்தோத்திரம் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நாம நம்மளை சுற்றி இருக்கிற ஆயிரமான எதிரான சூழ்நிலைகளை பார்த்து, ஆயிரமான எதிரிகளை பார்த்து, ஆயிரமான இழப்புகளை பார்த்து, ஸ்தோத்திரம் பொல்லாங்கை கண்டு, பொல்லாப்பை கண்டு, ஸ்தோத்திரம் எதிரிகளை கண்டு, அமலேக்கியரை கண்டு நாம ஒரு நாள் நாம விழுந்திட மாட்டோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம கர்த்தருக்குள் இருக்கிறோம். ஆகவே இந்த கர்த்தருக்குள்ளே நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எவ்வளோ கஷ்டத்தில் தெரியுமா இருக்கிறேன், நான் எவ்வளவோ பிரச்சனையில் தெரியுமா இருக்கிறேன். என் பிரச்சனை உனக்கு தெரியுமா? என் கஷ்டங்கள் உனக்கு தெரியுமா? என்னுடைய இழப்பு தெரியுமா? என் செலவு தெரியுமா? ஸ்தோத்திரம். என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்தோத்திரம். அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நம்மை பற்றி நாம் ஸ்தோத்திரம் நிறைய ஸ்தோத்திரம் சுய பரிதாபமாக பேசுவோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தாவீதை குறித்து. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுபோல நான் யார் தெரியுமா? என் நிலைமை என்ன தெரியுமா? என் சூழ்நிலை என்ன தெரியுமா? என் கஷ்டம் என்ன தெரியுமா? நானே ஒன்றும் இல்லாதவன், நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், நானே வேலை இல்லாதவன், நானே காசு பணம் இல்லாதவன், நானே வீடு வாசல் இல்லாதவன், நானே மதிப்பு மரியாதை இல்லாதவன், நானே கனம் இல்லாதவன், நானே யாரும் மதிக்காத ஒரு ஆள், என்கிட்ட ஒன்றும் இல்லாத ஆள், ஒரு திறமை இல்லை, ஒரு தாளந்து இல்லை, ஒரு அறிவு இல்லை, ஒரு படிப்பு இல்லை, ஒரு ஞானம் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, பேச தெரியாது, ஸ்தோத்திரம், எனக்கு வாழ தெரியாது, ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னு நீங்களும் நானும் இதுவரைக்கும் நினைத்த சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம யாருக்குள் இருக்கிறோம்? கர்த்தருக்குள் இருக்கிறோம். ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம், என்ன சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நம்மை நாமே கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள். ஆமென். திடப்படுத்தி கொண்டான். அவனுக்குள்ளே மேலே இருக்கிற வசனம் சொல்லுகிறது பலன் இல்லை. ஆமென். 4ஆம் வசனம் சொல்லுகிறது பலன் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சவால். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டமே வராதா அப்படின்னா, இது இங்கே வராதுன்னு இந்த சம்பவம் சொல்லலை, வரும்னு சொல்லுது. இழப்பு வராதா? ஸ்தோத்திரம். அது வராதுன்னு சொல்லலை, வரும்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். சூறையாடுகிறவங்க வரமாட்டாங்களா? இல்லை, வருவாங்கன்னு சொல்லுது. எதிரிகள் அப்போ வரமாட்டாங்களா? இல்லை, வருவாங்கன்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். பிரச்சனை அப்போ வராதா? இல்லை, வரும்னு சொல்லுது. தோல்வி அப்போ வராதா? வரும்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். சிறையாக்கப்படுதல்
வராதுன்னு இது சொல்லலை, வரும்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். இங்க அநேக குழப்பங்கள். ஸ்தோத்திரம். வராதுன்னு சொல்லலை, வரும்னு சொல்லுது. ஆனா எல்லாம் வந்தபோது அதோடு சேர்ந்து அழுகை, கண்ணீர். வராதுன்னு சொல்லலை, வந்தது. ஆனா இதன் மத்தியில ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் ஒரு மனிதன் இருந்தால் அங்கே ஸ்தோத்திரம் ஒரு பலனும் திடனும் சேர்ந்து வரும். ஆமென். இவைகளை எல்லாம் மேற்கொள்ளும்படியான ஒரு பலன் வரும். இவைகளை எல்லாம் ஸ்தோத்திரம் மேற்கொள்ளும்படியான ஒரு திடன் வரும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்குள். ஆமென், ஆமென். கர்த்தருக்குள், கர்த்தருக்குள். இன்னைக்கு இந்த கர்த்தருக்குள் இருக்கிற திடனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ள நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு பவர் இருக்குது. கர்த்தருக்குள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் இருப்பது என்று சொன்னால் ஸ்தோத்திரம், கர்த்தரை பற்றி நினைவு, கர்த்தரை பற்றிய சிந்தனை, கர்த்தரை பற்றிய பேச்சு, கர்த்தரை குறித்ததான உணர்வு, கர்த்தர் மேலேயே தன் பாரத்தை வைத்து, கர்த்தர் மேலேயே ஸ்தோத்திரம் தன்னுடைய சூழ்நிலைகளை ஸ்தோத்திரம் வைத்து, கர்த்தர் மேலேயே தன்னுடைய வாழ்க்கையை வைத்து, கர்த்தர் மேலேயே நினைவுகளை வைத்து, கர்த்தர் மேலே நம்ம எண்ணங்களை வைத்து, கர்த்தர் மேலேயே நம்ம தேவைகளை வைத்து, கர்த்தர் மேலே நம்ம ஆசைகளை வைத்து, கர்த்தர் மேலேயே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு அனுபவம் தான் கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இதை சொன்னார், எனக்கு செய்வார். அதான் கர்த்தருக்குள் இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் தேவன் இதை பேசினார், அதை நிறைவேற்றுவார். அதுதான் கர்த்தருக்குள் இருப்பது. நான் ஜெபம் பண்ற, கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். இதுதான் கர்த்தருக்குள் இருப்பது. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார், அந்த வாக்கை எனக்கு சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். ஆமென். அதுதான் கர்த்தருக்குள் இருப்பது. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அந்த தரிசனத்தை வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தருக்குள் இருப்பது. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், மனிதன் அழைக்கவில்லை. ஆகவே கர்த்தரே என்னை நடத்தி முடிப்பார். அதுதான் ஸ்தோத்திர கர்த்தருக்குள் இருப்பது. ஆமென். நான் விசுவாசிக்கிற தேவன் யாரு என்று எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் ஸ்தோத்திரம் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், அவரை பின்தொடருவேன் என்பதுதான் கர்த்தருக்குள் இருப்பது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போதும், எந்நேரமும், எந்த நொடி பொழுதும், எந்த நாளும், எந்த மணி நேரமும், எந்த நிமிடமும், எந்த வாரமும், எந்த ஸ்தோத்திர மாதமும், எந்த வருடமும், எப்போதும் காலையும் மாலையும் நான் கர்த்தரோடு இருப்பேன், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற நினைவோடு சிந்தையோடு வாழ்வதுதான் கர்த்தருக்குள் இருப்பது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். என்ன சூழ்நிலை வந்தாலும், சாதகமான சூழ்நிலை வந்தாலும், பாதகமான சூழ்நிலை வந்தாலும், நல்ல சூழ்நிலை வந்தாலும், கெட்ட சூழ்நிலை வந்தாலும், ஸ்தோத்திரம் நன்மைகள் நடக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும், இல்ல நம்மிடத்தில் இருக்கிற நன்மைகள் நம்மை விட்டு எடுபட்டு போகிற சூழ்நிலைகள் வந்தாலும், ஸ்தோத்திரம் என் கூட கர்த்தர் இருக்கிறார், ஸ்தோத்திரம் நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன் என்கிறதான சிந்தையோடு இருப்பதுதான் கர்த்தருக்குள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு ஸ்தோத்திரம் அழிவு வந்தாலும், ஸ்தோத்திரம் என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் போனாலும், ஸ்தோத்திரம் இந்த அழிவை மாற்றி அந்த போன ஆசீர்வாதத்தை மீண்டும் எனக்கு தேவன் திரும்ப கொடுப்பார் என்று அதை கொண்டு, அதை நினைத்து, அதை எதிர்பார்த்து தன்னை திடப்படுத்திக் கொள்வதுதான் கர்த்தருக்குள் இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தருக்குள் நாம் திடப்படுத்திக் கொள்வோம், கர்த்தருக்குள் பலனடைவோம், கர்த்தருக்குள் நாம் இருப்போம், கர்த்தருக்குள் நாம் பேசுவோம், கர்த்தருக்குள் அறிக்கையிடுவோம், கர்த்தருக்குள் உணர்வோம், கர்த்தருக்குள் நினைப்போம், கர்த்தருக்குள் எதிர்பார்ப்போம், கர்த்தருக்குள் இப்படி இந்த தாவீதை நமக்கு உரிமையாக்குவோம். ஆமென். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பலன் இல்லை 4ஆம் வசனம், திடப்படுத்தி கொண்டான் 6ஆம் வசனம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சவாலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நானும் சபைக்கு வரேன், தோத்துறோம், ஆனால் கர்த்தருக்குள்ள பலன் இல்லாத இருக்கக்கூடாது. ஆமென்.
நானும் பைபிளை தூக்குறேன், ஆனால் கர்த்தருக்குள்ள பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது. நானும் வசனத்தை படிக்கிறேன், ஆனால் அந்த வசனத்துக்கு பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது. நானும் சத்தியத்தை கேட்குறேன், அந்த சத்தியத்துக்கு பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது. நானும் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்துக்கு பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமென். நானும் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், அந்த கொடுக்கறதுல பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமென். நானும் ஸ்தோத்திரம் நம்புகிறேன், ஆனால் அந்த நம்பிக்கையில் பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நாம கர்த்தருக்குள்ளே இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலேயே நம்மை திடப்படுத்தி கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடப்படுத்தி கொள்ளுவோம். ரெண்டாவது, கர்த்தருக்குள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள். இதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அன்னாள் அழகாய் சொல்லுகிறார். அந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, கர்த்தருக்குள். எப்படி என்று சொன்னால், கர்த்தருக்குள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமாம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நம்ம ஜெபம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நம்ம ஜெபம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் நம்ம ஜெபம் தேவைக்காக இருக்கக்கூடாது. எப்போதும் நம்ம ஜெபம் பிரச்சனைக்காகவே இருக்கக்கூடாது. எப்போதும் நம்ம ஜெபம், ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, எனக்கு ஸ்தோத்திரம் வீட்டை கட்டுங்க, எனக்கு கடன் பிரச்சனையை மாற்றுங்க, எனக்கு ஸ்தோத்திரம் அதை வாங்க உதவி செய்யுங்க, இதை வாங்க உதவி செய்யுங்க, எனக்கு இதை செஞ்சு முடிங்க, அதை செஞ்சு முடிங்க, எனக்கு இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை நிறைவேற்றுங்க, அதை நிறைவேற்றுங்க, அப்படி என்று சொல்லி எப்போதும் நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் தேவையை சார்ந்த ஜெபமாவே இல்லாமல். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களோடு இருக்கணும்ப்பா, அந்த பாக்கியத்தை கொடுங்கப்பான்ற ஒரு விருப்பமுள்ள ஜெபம் வேண்டும். ஆமென். கர்த்தரோடு இருக்கிற ஒரு ஜெபம், அவரோடு உடன் வாசம் பண்ணுகிற ஒரு ஜெபம். ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஸ்தோத்திரம். அதுபோல அவர் பாதத்தில் உட்காருகிற ஒரு ஸ்தோத்திர ஜெபம், அவர் வார்த்தையை கேட்கிற ஒரு ஜெபம், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெபம், அவரை பிரியப்படுத்துகிற ஜெபம், அவருக்கு நேரத்தை கொடுக்கிற ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம். அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம் தான் கர்த்தருக்குள் இருக்கிற ஜெபம். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபத்தை அவள் பண்ணும்போது கர்த்தருக்குள் அவள் இருதயம் எப்படி இருக்கிறதாம்? கலிகூறுகிறதாம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருக்குள் நம்ம ஜெபம் இருந்தால், கர்த்தருக்குள் நம்மளுடைய விண்ணப்பங்கள் இருந்தால், கர்த்தருக்குள் நம்ம வேண்டுதல்கள் இருந்தால், கர்த்தருக்குள் நம்ம ஸ்தோத்திரங்கள் இருந்தால், கர்த்தருக்குள் நம்ம சங்கீதங்கள் இருந்தால், கர்த்தருக்குள் நம்ம ஞான பாட்டுகள் இருந்தால், நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? கலிகூரும். கரமுயர்த்தி சொல்லுவோம், எப்படி இருக்கும்? கலிகூரும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நான் என் ஜெப நேரத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டேன் அப்படி என்பது மாத்திரம் அல்ல. எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், அதனால் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படி என்பதனால் அல்ல. இல்லை, எனக்கு ஏதோ தெரிஞ்ச ஜெபத்தை நான் பண்ணிட்டேன் அப்படி என்பது அல்ல. ஸ்தோத்திரம். இல்லை, ஒரு வரைமுறையோடு ஸ்தோத்திரம் அந்த வரைமுறை ஜெபத்தை பண்ணிட்டேன் அப்படி என்பது அல்ல. ஸ்தோத்திரம். அப்படா பண்ண வேண்டியதை பண்ணி முடிச்சுட்டேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை, ஒரு கடமையை செஞ்சு முடிப்பது போல ஜெபத்தை பண்ணிட்டு பெருமூச்சு விடுவது அல்ல. அப்படா முடிஞ்சது அப்படின்னு அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை கர்த்தருக்குள் இருந்து பண்ண. ஆமென், ஆமென். இத்தனை நாட்கள் பண்ணதை விட இதுக்கப்புறம் நம்ம பண்ணுகிற ஜெபத்தில் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் நமக்கு உருவாக்குவா. ஆமென். கர்த்தருக்குள் பண்ணும்படி கர்த்தர் கிருபை தருவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபங்கள் எப்படி மாற வேண்டும்? கர்த்தருக்குள். ஆமென். கர்த்தருக்குள் அப்படி பண்ணினால் அங்கே ஒரு கலிகூறுதல் வருகிறது. ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தருக்குள் பண்ணுகிற ஜபத்தில் ஸ்தோத்திரம். அடுத்தது அவள் சொல்லுகிறாள், வசனத்தை கவனிப்போம். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஆமென். என் கொம்பு என்ன செய்கிறது? உயருகிறது. அங்கே கொம்பு என்று வருவது என்ன என்று சொன்னால் தலை. தலை. ஆமென். தலை ஒரு மனிதனுடைய உயர்வை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய உயர்வை குறிக்கிறது. அந்த கொம்பு தலையை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது உயர்ந்திருக்கிறேன் என்று அவள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறாள். என் தலை இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறது, நிமிரப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாள். ஆமென். இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லாத மலடியா வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நாச்சியாரால் துன்பப்படுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டு இருந்த என்னை இப்போ நான் ஜெபம் பண்ணி என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்கு அப்புறம் என் மனசு துக்கம் நிறைந்தது. இப்போ சந்தோஷமா ஆயிடுச்சு. என் தலை வெக்கப்பட்டு குனிந்து அவமானப்பட்டு இருந்தது, உயர்வே இல்லாமல் இருந்தது. இப்ப தலை நிமிர்ந்து உயர்ந்து உயர்வை சந்தித்து இருக்கிறது. ஆமென். அப்ப ஒரு ஜெபத்துல கர்த்தர் நம்ம தலையை உயர பண்ணுவார். கர்த்தருக்குள் ஒரு ஜெபம் இருந்தால் அந்த ஜெபம் நம் தலையை நிமிர பண்ணும், அவமானத்தை மாற்றும், நிந்தையை மாற்றும், வெட்கத்தை மாற்றும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பட்ட துன்பங்களுக்கு ஈடாகாது பதில் கொடுக்கும். ஆமென். ஆமென். கர்த்தர் ஒரு உயர்வை உண்டாக்குவார், ஒரு மேன்மையை உண்டாக்குவார், ஒரு கனத்தை உண்டாக்குவார். நம்ம ஜெபம் கர்த்தருக்குள் இருந்தால் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கொண்டு நம்மளை ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்தது அவள் சொல்லுகிறாள், ஸ்தோத்திரம், என் வாய் பகைஞரின் மேல் திறந்திருக்கிறது. ஆமென். எந்த ஸ்தோத்திரம் பிசாசு பேசினா, எந்த எதிரி பேசினா, மனுஷன் பேசினா, ஸ்தோத்திரம் குறிப்பிட்டு பேசினா, குறிப்பிட்டு தாக்கினான், ஸ்தோத்திரம், அந்த ஆட்கள் எல்லாம் அவங்க வாய்கள் எல்லாம் சத்துருவ போல கெர்ச்சித்த ஸ்தோத்திரம் திமிரி எலும்பி பேசின வார்த்தைகளாலே 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 என்னெல்லாம் சொல்லி என்னெல்லாம் பேச முடியுமோ, என்னெல்லாம் பேசி ஸ்தோத்திரம் உடைக்க முடியுமோ எல்லாம் யார் செய்தார்களோ அவங்க மேலே என் வாய் திறந்திருக்கிறது. எப்படி திறந்திருக்கிறது? அவங்களுக்கு திருப்பி பேசும்படி திறந்திருக்கல. ஸ்தோத்திரம். தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு ஸ்தோத்திரம் மலடிய பிள்ளைத்தாட்சி ஆக்கி அவனுக்கு அழகான ஒரு ஆண்மகனை கொடுத்து சாமுவேலை கொடுத்து அவனை ஒரு நியாயாதிபதியாக மாற்றி ஒரு ஊழியக்காரனாக மாற்றி தேவ சந்நிதியில் வளர்க்கிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் மாற்றினாரே. இதை பார்த்தவங்க எல்லாரும் இப்போ வாய் எப்படி இருக்கிறது? அடைபட்டு போயிற்று. இப்போ அதனால் இப்போ பேசுகிறா. நீ நேற்று வரைக்கும் பேசணும்ல, இன்னைக்கு பேசு பார்ப்போம் அப்படின்னு இப்போ அண்ணாள் என்ன செய்கிறா? என் வாய் பகைஞரின் மேலே திறந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ நான் தாண்டா பேசுவேன், நீ பேச முடியுமா? பேசு பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மலடின்னு பேசனிய, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லைன்னு பேசனிய. ஸ்தோத்திரம். நான் ஆண்மகனை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தது 5 பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மொத்தம் 6 பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள். ஸ்தோத்திரம். இது வரைக்கும் இவளுக்கு கர்ப்பம் செத்து போச்சு, அதில் வயிற்றில் ஒரு புழு இல்லை, ஒரு பூச்சி இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் மலடின்னு ஏளனம் பண்ணினீங்களே. ஸ்தோத்திரம். ஏதா இப்போ நான் பேசுகிறேன். ஸ்தோத்திரம். குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு, பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு, சாமுவேலை கையில் வச்சுக்கிட்டு, ஸ்தோத்திரம், இது இல்லைன்னு தானே இவ்வளோ தூரம் நீ பேசின, இவ்வளவு தூரம் என்ன கேவலப்படுத்தின, அவமானப்படுத்தின, நிந்தைக்குள்ளாக்கின, துன்பப்படுத்தின. இப்போ கையில் வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். எப்போ நீ பேசு பார்க்கலாம். இவ்வளோ நாள் பேசினேன், இத்தனை வருஷம் பேசினேன், பேசு பேசு, இப்போ பேசு பார்க்கலாம். இப்போ நான் தாண்டா பேசுவேன், நீ வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமென். பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. பதிலடி கொடுக்கும்படி திறந்திருக்கிறது. ஆமென். ஆமென். ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் ஐயோ நான் என்ன பதில் சொல்லுவேனோ அப்படின்னு ஸ்தோத்திர வாயை மூடிட்டு இருந்த அண்ணாள் இப்போ அதே பகைஞரின் மீது சவால் விட்டு சொல்லுகிறாள். ஸ்தோத்திர, என் வாய் திறந்திருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் சில நேரத்தில், சில சூழ்நிலையில், சில காரியத்தில் ஸ்தோத்திரம் எதிரிகள், பகைவன், பகைஞன் பேசுறதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. ஸ்தோத்திரம். இப்போ அவன் மீது கர்த்தருக்குள் நம்ம பண்ணுகிற ஜெபத்தின் நிமித்தம் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு அண்ணாளுக்கு கொடுத்தது போல ஒரு பதிலை கொடுக்கும்போது நம்ம வாய் அவன் மீது திறந்திருக்கும். அவன் அடங்குவான், நம்ம பேசுவோம். ஆமென். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் எங்கே இருக்கணும்?
கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். மாம்சத்துக்குள் இருக்கக்கூடாது, சுயத்துக்குள் இருக்கக்கூடாது, சுய நலத்துக்குள் இருக்கக்கூடாது, தன்னுடைய தேவைக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெறும் இம்மைக்குரிய காரியத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அழிந்து போகிற காரியத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி அவள் சொல்லுகிறாள், உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறது என் இருதயம். ஆமென், என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. ஒரு ஜெபம் கர்த்தருக்குள் இருந்தால், கர்த்தருக்குள் இருக்கிற ஜெபமாய் இருந்தால், ஸ்தோத்திரம், இருதயம் பொங்கி எழும்பும். ஆமென், இருதயம் கம்பீரிக்கும், இருதயம் ஆரவாரிக்கும், இருதயம் சந்தோஷிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்குள் நம்ம ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பல நேரத்தில் இப்போ என்னென்னா நிறைய பேர் ஜெபமே பண்ண மாட்டோம். பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறவங்களாக மாறணும். நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஜெபிக்கலாம், ஜெபிக்க வைக்கணும், ஒன்றா உட்காரணும், இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபத்தில் தான் கலிகூறுதல் இருக்கிறது. ஆமென். இந்த ஜெபத்தை நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம பண்ண வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே நம்ம ஜெபம் மாற வேண்டும். நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோம்? தேவனுக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். தேவனுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே வஞ்சிக்கவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள் கர்த்தருக்குள்ளே ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளே ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவது கர்த்தருக்குள்ளே, மூன்றாவது கர்த்தருக்குள்ளே, ஸ்தோத்திரம். ஆபகூக்கு 3:18 எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஆபகூக்கு 3:18, ஸ்தோத்திரம், எடுத்துக்கொள்ளுவோம். ஆபகூக்கு 3:18 நாம் எடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழகா, ஸ்தோத்திரம், ஆபகூக்கு அருமையாக சொல்லுகிறார். மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன், கலிகூறுவேன், கலிகூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது கர்த்தருக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்தோத்திரம் வசனத்தில் படிக்கிறோம் 19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்த பிறகும், ரட்சிக்கப்பட்ட பிறகும், அபிஷேகத்தை பெற்ற பிறகும், ஸ்தோத்திரம், எப்போ பார்த்தாலும் துக்கமா 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 துக்கமா. நல்ல பைபிள் படிச்சுட்டு துக்கமாக இருக்கிறது, நல்ல வசனத்தை கேட்டுட்டு துக்கமாக இருக்கிறது, நல்லா ஜெபம் பண்ணிட்டு துக்கமாக இருக்கிறது, நல்லா ஸ்தோத்திரம் ஊழியம் செஞ்சுட்டு துக்கமாக இருக்கிறது, நல்லா ஆராதிச்சுட்டு துக்கமாக இருக்கிறது, நல்லா பாட்டை பாடிட்டு துக்கமாக இருக்கிறது, நல்லா சத்தியத்தை கேட்டுட்டு துக்கமாக இருக்கிறது. கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா, ஆமென். மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்மளை சிரிக்க வைக்கிற எல்லா காமெடியன்களை பார்த்தோன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டங்கள். ஸ்தோத்திரம். நகைச்சுவையாளர்கள் எல்லாருமே தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆனால் வெளியில் பார்த்தா இன்னொரு ஆளை, ஸ்தோத்திரம், ஊர் உலகத்தையே சிரிக்க வைத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையோ மிகவும் உடைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும், அனுபவமாக இருக்கும். ஆனால் ஊரையே உலகத்தையே சிரிக்க வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் காசு பணத்துக்காக இருந்தாலுமே கூட அந்த மனநிலைக்கு வந்து விடுகிறார்களே, பக்குவத்துக்கு வந்து விடுகிறார்களே, அது எவ்வளவு பெரிய அனுபவம். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களுக்கு வசனம் இல்லை, ஆண்டவர் இல்லை, ஆவியானவர் இல்லை, தேற்றரவாளன் இல்லை, சத்திய வேதம் இல்லை.
அந்த மனிதனே பின்பதாக பல காயங்களையும் பாதிப்புகளையும் உடைப்புகளையும் வைத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் உலகத்தில் ஒரு ஸ்தோத்திரம் சில ஆயிரங்களுக்கு சில லட்சங்களுக்கு வந்து துன்பத்தை மறைத்து அவன் எல்லாரையும் சிரிக்க வைத்து இன்பமாக்குகிறான். ஆமென். நாம ஜீவனுள்ள தேவனை வைத்துக்கொண்டு, வேதத்தை வைத்துக்கொண்டு, சத்தியத்தை வைத்துக்கொண்டு, ஆவியானவரை வைத்துக்கொண்டு, ஆலயத்தை வைத்துக்கொண்டு, ரட்சிப்பை வைத்துக்கொண்டு, அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவ சபையாரே, நாம் எல்லாம் நான் நல்லா இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த ஆண்டவர் கூட என்னை கண்டுக்கல, இந்த ஆண்டவர் கூட கைவிட்டார், இந்த ஆண்டவர் கூட கண் இல்லை, அவருக்கு கூட நாக்கு இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, மொழி இல்லை, அவருக்கு கூட உயிர் இல்லை. ஸ்தோத்திரம். என்ன ஜெபம் பண்ணி என்ன கேட்கப்பட்டது, என்ன ஜெபத்துக்கு பதில் வந்தது, என்ன உபவாசம் பண்ணி என்ன கர்த்தர் கேட்டார், எப்போ ஆண்டவர் நன்மை செஞ்சார், எப்போ ஆண்டவர் இரக்கம் செஞ்சார். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்லை. அவன் துன்மார்க்கனாகிறான், அவன் நல்லா இருக்கிறான். அவன் பொல்லாதவனாகிறான், அவன் நல்லா இருக்கிறான். அவன் வந்து ஒரு ஆளை கெடுக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண, என்ன துரோகம் பண்ண, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த ஆண்டவர் பார்த்துக்கின்னு சும்மா இருக்கிறாரு? அல்லேலூயா. தோத்துறோம். இன்னைக்கு அப்படி தானே நம்மளுடைய மனசெல்லாம் அங்கலாய்ப்பெல்லாம் அப்படி தானே இருக்குது. தோத்துறோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்தா பல நேரத்தில் பல கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவரை பார்த்தா சந்தோஷம் இல்லை. ஜெபம் பண்ணுறாங்க, சந்தோஷம் கிடையாது. பைபிள் படிக்கிறாங்க, ஆண்டவரை பார்த்தா சந்தோஷம் கிடையாது. ஆமென். ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆனால் சந்தோஷம் கிடையாது. ஆமென். வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் சந்தோஷம் கிடையாது. காசு பணம் இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, சோறு தண்ணி இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, நினைச்சது நடக்கலன்னா சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விரும்பினது கிடைக்கலன்னா சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். எந்த நேரத்தில் இங்கே ஆபகுக்கு எழுதுகிறார், மேலே இருக்கிற வசனத்தை சற்று நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். மேலே இருக்கிற வசனத்தில், மேலே இருக்கிற வசனத்தோடு 16 சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று. குடல் என்ன ஆயிற்றா? குழம்பிற்று. குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையை பாருங்க. ஸ்தோத்திரம். என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினே. ஏதோ பூமி அதிர்ச்சி வந்த மாதிரி சொல்கிறாரு பாரு. தெரியாது, அப்படி வந்துச்சு, அப்படி கட்டடம்லாம் ஆடிச்சே, அந்த மாதிரி சொல்கிறாரு பாரு. நான் எப்படி நடுங்கினே. ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். எவ்வளோ பெரிய விசுவாசத்தை பார்த்தியா? அல்லேலூயா. துவங்கும் போது எப்படி துவங்குறாரு, முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு. அல்லேலூயா. இவர் தான் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், அதுவே என்னுடைய பலன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்போ நாம் 17 படிப்போம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அனுபவம். ஆமென். அவர் இல்லைன்னு சொல்லலை, நல்லா புரிந்துக்கணும். தாவீதுக்கு பார்த்தது தான் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 6ஆம் வசனத்தில் இல்லை, அமலேக்கியம் எல்லாம் கொண்டு போயிட்டான். இங்கே ஆபகுக்கு சொல்கிறது இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. ஆனால் அது இல்லாமலேயே போயிட்டாலும் நான் எப்படி தான் இருப்பேன்? சந்தோஷமாக தான் இருப்பேன். என் கையில் இந்த மைக் இருக்குது, இந்த மைக்கு இல்லாமல் போனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்கிட்ட போ ஸ்தோத்திரம், இந்த ஃபோன் இருக்குது, இது இல்லாமல் போனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா. என்கிட்ட இந்த பேனா இருக்குது, இது இல்லாமல் போனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்கிட்ட இந்த ஸ்தோத்திரம் பணம் இருக்குது, இந்த பணம் என்னை விட்டு இல்லாமல் போனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்கிட்ட இந்த அழகான வீடு இருக்குது, இது இல்லாமலே போனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆமென். என்கிட்ட இந்த ஆசீர்வாதம் இருக்குது, அது என்கிட்ட இல்லாமலேயே போனாலும் சந்தோஷமாக இருப்பேன்.
ஆமென். என்கிட்ட இந்த வருமானம் இருக்குது, இந்த வருமானம் இல்லாமல் போனாலும் சந்தோஷமா இருப்பேன். ஆமென். எனக்கு நல்ல பொசிஷன், நல்ல ஒரு உயர்வு இருக்குது, இது இல்லாமலே போனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஆமென். என்கிட்ட நல்ல ஆரோக்கியம் இருக்குது, பலன் இருக்குது, இந்த பலன் என்னை விட்டு போனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எது என்கிட்ட இருக்கிறது உள்ளது, தேவன் கொடுத்தது, தேவன் தந்தது, என்னை ஆசீர்வதித்தது, ஸ்தோத்திரம், அது இல்லாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம மனசெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? மாம்சத்தில் இருந்தது போயிடுச்சே, இருந்தது போயிடுச்சே, எப்படி இருந்துச்சு தெரியுமா, எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா, எப்படி பாதுகாத்தேன் தெரியுமா, எப்படி கட்டி காப்பாற்றினேன் தெரியுமா, எப்படி தெரியுமா, அதை நான் சோத்திரம் பொத்தி காத்தேன் தெரியுமா, போயிடுச்சே. ஐயோ, எப்போ வருமோ, எப்போ கிடைக்குமோ, அது எப்படி திரும்ப வருமோ, ஸ்தோத்திரம். நம்ம அங்கலாய்ப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. அது நம்மளுடைய மகிழ்ச்சி அல்ல, அது நம்மளுடைய துன்பம், அது நம்மளுடைய எலும்புருக்கி, அது நம்மளுடைய வேதனை. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போனதை பற்றி நம்ம கவலைப்படுவது அல்ல, அது நம்ம பலன் இல்லை, அது நம்ம பலவீனம், அது இன்னும் பலவீனனாக்கும். ஆமென். இருந்தது போயிடுச்சு, பரவாயில்லை, தோத்திரம். ஆமென். நான் சந்தோஷமாக இருப்பேன், அதான் என் பலன். இதே வார்த்தையை நெகேமியா எழுதும்போது எழுதுகிறார். ஸ்தோத்திரம். நெகேமியா 8:10, நெகேமியா 8ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம் 10வது வசனத்தில் ஒருவர் வாசிக்கலாம் அதே வசனத்தை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் பலன். வாசிப்போம். நெகேமியா, நான் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள், இதனால் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். எது பலன்? ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது தான் பலன். ஆமென். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே நீங்கள் மகிழ்ந்திருப்பது தான் உங்களுக்கு பலன். அல்லேலூயா. எல்லாம் ஒரு வேளை இல்லாமல் போயிடலாம், எல்லாம் ஒரு வேளை அற்று போயிடலாம். இருந்தது, ஸ்தோத்திரம், அது ஒரு வேளை எடுபட்டு போனாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு மனநிலை வேணும். ரட்சிக்கப்பட்டுட்டோன்னா ஒரு மனநிலை நமக்குள்ளே வேணும். சொல்கிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டா ஸ்தோத்திரம் ஒரு மனநிலை வேணும். என்கிட்ட இருக்கிறது, நான் அதை ஸ்தோத்திரம் இழந்து போகிறேன். அப்போ இழந்து போயிட்டேன்னாக்கா சில நேரத்தில் பலர் ஸ்தோத்திரம் அந்த இழப்புக்காக தேவனை விட்டு, ரட்சிப்பை விட்டு, ஸ்தோத்திரம் ஆலயத்தை விட்டு ஸ்தோத்திரம் பின்வாங்கி போய்விடுவார்கள். ஸ்தோத்திரம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், என்னிடத்தில் இருக்கிற ஒன்று ஸ்தோத்திரம் இழந்து போனால் அதற்காக நான் தேவனை விட்டு பின்வாங்கக்கூடாது, அதுக்காக என் தேவனை நான் மறுதளிக்கக்கூடாது, அதுக்காக ஸ்தோத்திரம் என் தேவனுடைய ஆலயத்தை நான் மறக்கக்கூடாது, அதற்காக ஸ்தோத்திரம் நான் வசனத்தை கைவிடக்கூடாது, அதற்காக நான் தேவன் நாமத்தை தூஷிக்கக்கூடாது, அதற்காக பழைய பாவ வாழ்க்கையை நான் தேடி போகக்கூடாது. என்கிட்ட இருக்கிறது இல்லாமல் போனாலும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி வித்தியாசமானது. ஆமென். சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படி சொல்ற மகிழ்ச்சி அல்ல. உங்ககிட்ட ஏற்கனவே ஒன்று இருந்தது, அது இல்லாம போனால், அதுதான் வசனத்தை தெளிவா படிக்கணும். உங்ககிட்ட இருந்தது இருக்கிறது ஸ்தோத்திரம், இதை யாரும் எடுக்கல, திருடல, பறிக்கல, அபகரிக்கல, அழிக்கல. ஒரு வேளை இருக்குது இன்னைக்கு, நாளைக்கு ஒரு வேளை இது இல்லைன்னா கொஞ்சம் கற்பனையில் பார்க்கணும். இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, சந்தோஷமாக இருப்பேன் கர்த்தருக்குள். ஆமென், ஆமென். பரவாயில்ல, சந்தோஷமாக இருப்பேன் கர்த்தருக்குள்.
பரவாயில்ல சார், மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆண்டவருக்குள். அடுத்த வார்த்தை சொல்லுது, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். ஆமென். இது எல்லாருக்குள்ளேயும் இந்த மனப்பான்மை நம்ம வளர்த்துக்கணும். இன்றைக்கி எப்படி ஆகி போச்சுன்னா, ஸ்தோத்திரம், ஒருவர் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஸ்தோத்திரம் அனுபவத்திலும் சரீரத்திலும் ஒரு நன்மையை வச்சிருந்து அது இழந்து போச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிறிஸ்தவனே பார்த்துக்கு ஸ்தோத்திரம் என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்தோத்திரம் என்ன இப்படி இழந்துட்டீங்களே, என்ன இப்படி போயிடுச்சே, என்ன இப்படி தடுமாறிட்டீங்களே, என்ன இப்படி தோல்வி அடைஞ்சிட்டிங்களே, என்ன இப்படி ஆயிட்டீங்களே, இப்படி விழுந்துட்டீங்களே அப்படின்னு வசனத்தின் வெளிச்சத்தில் பேச வேண்டிய நாம வசனத்தின் வெளிச்சம் இல்லாமலேயே பேசுகிறோம். அல்லேலூயா. இருக்குது என்கிட்ட, அது இல்லாமல் போனாலும், அதுதான் சொன்னேன், இந்த கையில் என் மைக் இருக்குது, நான் அடுத்த வாரம் இல்லை, நான் வெறும் வாயால் பேசுகிறேன் அப்படின்னாலும், பாஸ்டர் மைக்கு எங்கே போச்சு, அது கேட்கக்கூடாது. தோத்துறோம். அதாவது அது இருந்தது, இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. சோத்திரம் ஸ்தோத்திரம், நீங்கள் பேசினது சந்தோஷமாக தான் இருக்குது. ஸ்தோத்திரம், மைக்கில் பேசுகிற மாதிரியா அதே போல தான் மைக்கு இல்லாத போதும் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஆமென். ஐயோ மைக்கு இல்லாத போச்சா, காணாத போச்சா, ரிப்பேர் ஆயிடுச்சா, உடஞ்சி போச்சா, யாரும் தூக்கி போயிட்டாங்களா, அப்படி பேசி பரிதாபத்துக்குள்ளாக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம், அப்படி பேசி நாம் இழப்பை மேன்மைப்படுத்தக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம், இல்லாமல் போனாலும் நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். நாம் யாருக்குள்ளே வாசம் பண்ணுறோம், தேவனுக்குள்ளே வாசம் பண்ணுறோம். அப்போ நாம் எங்கே இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, கலிகூறுதல் இருக்குது. ஆமென். அந்த மகிழ்ச்சியும் கலிகூறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இருந்தது இல்லாமல் போனாலும் நான் மகிழ்ந்திருப்பேன், இருந்தது இல்லாமல் போனாலும் சந்தோஷமாக இருப்பேன், இருந்தது எடுபட்டு போனாலும் நான் கலிகூறுவேன். அதுதான் என் பலன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதுதான் என் பலன், அதுதான் என் பலன். அல்லேலூயா. அதுதான் என் பலன். இதை தெளிவாக புரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யோபு மட்டும்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார், அவருக்கு சோத்திரம். ஆமென். அவர் கொடுத்த நேரம் வரைக்கும் என் கையில் இருந்தது, அவர் எடுத்துட்டார், இப்போ அவர் கையில் இருக்குது, அவ்வளோதான். ஆமென். அல்லேலூயா. இது காசாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம். ஆமென். சோத்திரம். ஆசீர்வாதமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம், வஸ்திரமாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார் பாரு, உன் கையிலிருந்து ஒருத்தன் வாங்கி கொள்றான்னா விட்டுடு. இல்லாமல் பிடுங்கிக்கிட்டோட எடுத்துக்கிட்டோம், பலவந்தம் பண்ணால் கூட விட்டுடு. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் எதையும் வச்சுக்கன்னு சொல்லலை. ஆமென். ஸ்தோத்திரம். வச்சுக்கன்னு சொன்னது ஒன்று தான், அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியை தான். ஸ்தோத்திரம். அதை மட்டும் இழந்துடாதீங்க தான் சொன்னார். அதை மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஸ்தோத்திரம். வேறு எதையும் இம்மைக்குரிய பொருட்கள் எதையுமே ஆண்டவர் கொடுன்னு தான் சொல்லிக்கிறாரு தவிர இந்த வேதத்தில் அதை உனக்கு வேணும்னு வச்சுக்கன்னு சொல்லலை. ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு ஒன்று ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுத்துருந்தா சொல்லியிருக்கிறாரு நம் தேவன். ஸ்தோத்திரம். நம் தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன். அவருக்குள் நாம் இருப்போம், அவருக்குள் நாம் இருப்போம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய பலன். அவருக்குள்ளே இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. அவருக்குள்ளே இருக்கும்போது எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அதை நம்ம ஸ்தோத்திரம் காணவே முடியாது. ஆமென். உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். நீங்கள் மதுரையில் சாப்பிட்டீங்களே நைட்டு டின்னர், ஸ்தோத்திரம். அவர் சொந்த ஒரு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம். அவர் வேலைக்காக இங்கே தங்கினது ராமாபுரம். அவருடைய ஆசிரியராக இருந்தது அச்சரப்பாக்கம். ஒரு நாள் ஸ்தோத்திரம், ஒரு நாள் சோத்துப்பாக்கத்தில் இருந்து அவர் ராமாபுரத்துக்கு தனது மனைவி பிள்ளையை அவர் பைக்கில் ஏற்றி கொண்டு போகிறார். ஸ்தோத்திரம். பைக்கில் முன்னாடி இருந்த குழந்தை தவறி கீழே விழுந்து அந்த குழந்தை மரித்து போய்விட்டது. இப்போ ஒரு குழந்தை தான் கையில் இருந்திருக்கும், இன்னொரு குழந்தை மரித்து விட்டது.
அந்த குழந்தையை ஸ்தோத்திரம் ஒரு நல்ல கிறிஸ்தவர் எவ்வளவு மறுதளிக்கலாம், அரசாங்க வேலை, நல்ல சம்பளம், ஸ்தோத்திரம், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறது, கூட பிறந்திருக்கிற எல்லாரும் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள், குறைந்தவர்கள் அல்ல. அந்த பிள்ளையை எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு மறுநாளே ஆலயத்துக்கு ஜெபத்துக்கு வந்தார். ஸ்தோத்திரம். அவர் இங்கே இருக்கிற நாட்களிலே அவர் பகுதி நேரமாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஸ்தோத்திரம் மதுரை வேதாகம கல்லூரியுடைய விரிவாக்க எக்ஸ்டென்ஷன் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். சபைக்கும் வந்தார், ஜெபத்துக்கும் வந்தார், ஊழியத்துக்கும் வந்தார். அவர் படித்து கொண்டிருந்த கல்லூரி வகுப்புக்கும் சென்றார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அடக்கம் பண்ணி விட்டு நாளைக்கு ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து அவர் செய்ய வேண்டிய வேலையும் செய்தார், ஊழியத்தையும் செய்தார். இன்னை வரைக்கும் அப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சோறும் போட்டு அனுப்பினார். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய முடியும்? ஆமாம். எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம். கூட அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்த ஊர் அவங்க விருதுநகர் ராஜபாளையம், இருக்கிறது ராமாபுரம், இது ஸ்தோத்திரம் செங்கல்பட்டு மாவட்டம். ஒரு மரணத்தை சந்தித்து கூட உட்காந்து ஆறுதல் படுத்த கூட ஒரு மாமியாரும் இல்லை, மாமனாரும் இல்லை, ஸ்தோத்திரம் ஒருவரும் அங்கே இல்லை. நம்மலாம் என்ன நினைப்போம்? அப்படியே ஸ்தோத்திரம் ஒரு சின்ன நம்ம சங்கதியை கண்டுட்டா, ஒரு சின்ன சங்கதியை கண்டுட்டா நம்ம என்ன செய்வோம்? சபை பக்கமே வரமாட்டோம். முதல்ல நம்ம எங்கே ஸ்தோத்திரம் டேமேஜ் பண்ணுவோம்னா ஆலயத்தை தான் டேமேஜ் பண்ணுவோம், ஆண்டவரை டேமேஜ் பண்ணுவோம், ஆண்டவர் நாமத்தை டேமேஜ் பண்ணுவோம், ஊழியத்தை டேமேஜ் பண்ணுவோம், ஜபத்தை டேமேஜ் பண்ணுவோம், பாஸ்டரை டேமேஜ் பண்ணுவோம். இந்த காவாத்தூர் பகுதியில் வந்து நான் பார்த்தது அதுதான். அதுவும் இந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசிங்க பண்ணுறது முழுக்க 101% பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஆமாம். தோத்துறோம். அந்த வேனில் போன 20 பேரை வீட்டுக்கு அழைத்து 20 பேருக்கு கூட அவங்க யாரும் ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது. கணவன், மனைவி, குழந்தை தான். அவர் ஒரு அரசாங்க ஆசிரியர், ஒரு வாத்தியார். அவங்க உங்களுக்கு சோறாக்கி போட முடியுமா? இன்றைக்கி ஸ்தோத்திரம் வீட்டில் வந்து வேலை செய்ய வேண்டிய இன்றைக்கி ஒரு லேடிஸே இந்த சபையில் ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஒரு சாப்பாடு செய்யணும், ஒரு டீ போடணுன்னா முடியாதுன்றோம். இப்பேற்பட்ட கொடிய அவங்கெல்லாம் விசுவாசியா? நீங்கள் விசுவாசியா? அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? நீங்கள் கிறிஸ்தவங்களா? நம்ம சபைக்கு வந்து சும்மா பெருமையாக பைபிளை வச்சுன்னு படிச்சுட்டு சும்மா ஜாம் பண்ணிட்டு போயிடலாம். கிரிகை என்ன இருக்குது? இன்றைக்கி செத்தா நாளைக்கு சபைக்கு வராயா? அவன் கிறிஸ்தவன். ஆமாம். எது பேல நினைக்கிறீங்க? பல சாட்சி அது மாதிரி சொல்ல முடியும், பல சாட்சியை சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். பல சாட்சிகளை சொல்ல முடியும், நிறைய சாட்சியை சொல்லலாம். அதான் உண்மை கிறிஸ்தவன். இன்றைக்கி பிரச்சனைனா நாளைக்கு சபைகள் ஆளை பார்க்க முடியாது. என்ன கிறிஸ்தவம்? இன்றைக்கி ஒரு ஸ்தோத்திரம், இன்றைக்கி ஒரு சூழ்நிலைன்னா ஊருக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி நடந்துட்டால் போகக்கூடாது. என்ன? அதுவும் சாங்கியம்தான், அதுவும் சம்பிரதாயம்தான். விசேஷத்து காரியத்துக்கு மட்டும் பண்ணுறது சாங்கிய சம்பிரதாயம் இல்லை. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார்? மரணத்துக்கு கூட மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னே வா. ஊழியங்குது வா. அதனுடைய அர்த்தம் என்ன? என் பின்னே வான்னா என்ன? இப்போ என் பின்னாடி வந்தால் என்ன இருக்குது? ஊழியங்குது. என் பின்னாடி வந்தால் என்ன இருக்குது? ஜபம் இருக்குது. இப்போ இயேசு பின்னாடி போனால் என்ன இருக்கும்? ஆமே. அப்படியாப்பா? ஓ, தகப்பனார் மரித்துட்டாரா? சரிப்பா, போய் அடக்கம் பண்ணிட்டு வா. அடக்கம் பண்ணிவிட்டு 5 நாள் துக்கம் கொண்டாடி 6வது நாள் ஆறுதல் கூட்டம் நடத்திட்டு வந்தவங்க போனவங்களெல்லாம் 7வது நாள் அனுப்பிச்சிட்டு நீ பொறுமையாக என்ன செய்யணும், 8வது நாள் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு 9வது நாள் பின்னாடி வாண்ணா சொன்னார். ஆமே. நம்மளுடைய பலன் அதுதான். ஹல்லேலூயா. நம்முடைய பலன் அதுதான். நம்ம பலன் அதுதான். பலன் அதுதான். ஒருவேளை வர முடியாமல் செய்ய முடியாமல் நேரம் ஒத்து உழைக்காமல் ஒரு நாள் இருக்கலாமே தவிர, ஆனால் ஸ்தோத்திரம் பலருக்கு மனது ஒத்து உழைக்கல, சிந்தை ஒத்து உழைக்காது. அப்போ கர்த்தருக்குள் ஆமே. அவர் சொன்ன நல்ல ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அதை கணவனும் மனைவியுமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். யாருக்கு வரும் வாயில்? ஒரு சின்ன இழப்பு வந்துட்டால் வருமா? ஒரு 1000 ரூபா காசை நம்ம தொலைச்சிட்டாலே எனக்கு அந்த 1000 ரூபா வச்சுங்கிறது கூட ஆண்டவர் கண்ணு கூட பொறுக்கில் பழுக்குதுன்னு நம்ம. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து அந்த பிள்ளை மறிக்கும்போது ஸ்தோத்திரம், அதுக்கு 3.5 வயதா 4.5 வயதா ஸ்தோத்திரம் தெரியல. அப்போது தூக்கி நல்லா கொஞ்சரக்கூடிய கையில் வச்சுருக்கக்கூடிய வயசு எதிர்பார்க்கலை. வண்டியில் போகிறாங்க, தவறி கீழே விழுந்தது, மறித்து போச்சு. இது எப்படி தாங்க முடியும்? எவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் அனுபவம். இதையும் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இது தேவ சித்தம் என்று சொல்லி அதை ஒப்புக்கொண்டு அதை ஏற்று அடுத்தது அவன் ஆலயத்தை தேடி வந்து அவன் ஒரு வேலையை செய்கிறான், ஊழியத்தை செய்கிறான், அவன் ஸ்தோத்திரம் ஜபத்தை பண்ணுகிறான், ஆராதனை பண்ணுகிறான் என்று சொன்னால் அவன் தாயா உண்மையான விசுவாசம் உள்ள விசுவாசி. சொட்ட 90களும் 1008 சாக்கு போக்கு சொல்லி கிடக்கிறவங்களாம் ஸ்தோத்திரம் எல்லாம் விசுவாசி கிடையாது. பேருக்கு விசுவாசி, ஊருக்கு விசுவாசி. அவன் ஸ்தோத்திரம். நம்ம சூழ்நிலை எதிராகி மாறும்போதும் ஸ்தோத்திரம் அதில் நேரம் ஒன்றா ஒத்துழைக்காமல் இருக்கலாம், மனசும் இருதயமும் ஒத்துழைக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தான் கர்த்தருக்குள். இதை தான் அவங்க ஆபகுக்கு எழுதுகிறார். இருந்தது இல்லாமல் போனாலும், இருந்தது இல்லாமல் போனாலும், இருந்தது இல்லாமல் போனாலும், இருந்தது இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமென். நம்ம நல்ல வசனத்தெல்லாம் கேட்குறோம், சந்தோஷம்தான். ஆனால் நம்ம கிட்ட, நம்ம மேலே, நம்ம இடத்துல ஒரு பொறுப்போ ஒரு வேலையோ ஒரு சீட்டோ விழும்போது நாம் சொல்கிற பொய் இருக்குதே. இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி நழுவிட்டு போவோம், முடிஞ்சாலும் முடியலன்னு சொல்லிட்டு போயிடுவோம், ஆரோக்கியம் இருந்தாலும் பலவீனம் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி நம்ம சாக்கு போக்கு பொய் புரட்டு சோத்திரம். இங்கே ஒரு உண்மை நிலவரத்தை சொல்லுகிறார். இருந்தது இல்லாமல் போனாலும் நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள். ஆமென், கர்த்தருக்குள். கர்த்தருக்குள். பல நேரத்தில் நம்ம சந்தோஷத்தை இழக்கிறது ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம், இழக்கிறது ஏன் தெரியுமா? நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றை நம்ம இல்லைன்று எப்போ நம்ம வெளிப்படையாக வாயால் மனதார மனசு குத்தாமல் ஸ்தோத்திரம் சொல்கிறோமோ அது நம்ம மகிழ்ச்சியை கொடுக்காது, களி கூறுதலை கொடுக்காது, வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காது, நிம்மதியை கொடுக்காது. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இருக்கிற ஒன்றை இருக்கிறதாவே சொல்லிடுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். நான் இவரை கொஞ்சம் காப்பாற்றி விடுறேன் அப்படின்றதுக்காக இப்போது ஸ்தோத்திரம் இன்றைக்கி இவங்க அப்பா அம்மா வரல, ஏன் நிலவரம் தெரியும். இப்போ ஏமா வரலன்னு நான் கேட்டேன்னா இப்போ ஸ்வேதா அதுக்கு அப்பா அம்மாவை காப்பாற்றி விடுறதுக்கு ஒரு பதிலை சொல்லும்பார். அங்கேயே நீ யார் என்பதை ஆண்டவர் அறிஞ்சிருவார். இதே தான் ஒவ்வொரு விஷயத்திலும் புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஆளை காப்பாற்றி விடுறது என் வேலை கிடையாது. ஆமென். இன்னொரு ஆளுக்கு ஸ்தோத்திரம் எல்லா விஷயத்திலும் நான் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு சாதகத்தை உண்டாக்க வேண்டியது என் வேலை அல்ல. நியாய தீர்ப்பு அவரவருக்கு தனித்தனியாக தான் நடக்கும். அங்கே போய் இப்போ ஸ்தோத்திரம் நம்ம பேச்சிடலாம் ஒருவருக்காக ஒருவர், ஆனால் இன்னொருவருக்காக நியாய தீர்ப்பு ஆண்டவர் ஓஹோ நீ கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்களா, சரி 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 அப்போ நம்ம இவரை பரலோகத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சேர்த்துக்குவாரா? ஆமென், ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலேயும் ஸ்தோத்திரம். ஆமாம் பாஸ்டர், இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு இருந்தாங்க வரல, வேலைக்கு போனாங்க வரல, கல்யாணத்துக்கு போனாங்க வரல, ஸ்தோத்திரம் கழனியில் வேலை செஞ்சாங்க வரல, ஸ்தோத்திரம் உடம்பு சரியில்லை வரல. ஃப்ராங்க் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்மளுடைய சந்தோஷங்களில் இதனாலேயே இழந்து போகும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்மளுடைய சந்தோஷத்தை நாம் இழக்கிற பல காரியம் நம்மிடத்தில் இருக்க தான் செய்கிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தையும் கிருபையும் தருவாராக. இதனால் நம்மளுடைய பலன் போய்விடும். ஆமென், ஸ்தோத்திரம், பலன் போய்விடும்.
இருந்தது இல்லாமல் போனாலும், அதுதான் உண்மைத்தன்மை. இருக்கிறது, ஆடா இருக்குது, மாடா இருக்குது, திராட்சை ரசமாக இருக்குது, தானியமாக இருக்குது, அது இல்லாமல் போனாலும். இப்போ யாபகுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கலாம், ஐயோ இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அது இல்லாமல் போனால் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலை. என்கிட்ட இருக்கிறது அது இல்லாமல் போனாலும் அதுதான் விசேஷம். ஆமே, நாம் அறிந்து கொள்ளுவோம், நாம் அறிந்து கொள்ளுவோம். அதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சி, அதுதான் நம்மளுடைய கலிகூறுதல், அதுதான் நம்மளுடைய பலன். அப்போ நாம் அதுதான் என்ன அர்த்தத்தை குறிப்பிடுகிறது? நீங்களும் நானும் கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்கிற அர்த்தத்தை குறிப்பிடுகிறது. ஆமே, தனக்கு சாதகமான ஒரு பதில் இருக்கிறது, தனக்கு சாதகமான ஒரு காரணம் இருக்கிறது, தனக்கு சாதகமாக வாய் பேச தெரியும். ஆண்டவர் என்ன ஊமையா வைக்கலன்றதுக்காக நாம் என்ன வேணாலும் இப்போ நான் ஸ்வேதா கிட்ட கேட்டதுக்கு அது சொல்லுதுன்னா அது நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்பது அடையாளம் அல்ல. ஆமே, அங்கே ஆபகுக்கு பார்க்கணும், என்ன இருக்கிறத நிலவரத்தை பேசுகிறான், சூழ்நிலை இருக்கிறத பேசுகிறான். ஆமே, தாவீதை பார்க்குறோம், என்ன நடக்கிறது, அதான் 1ஆம் வசனத்தில் படித்தேன், 2ஆம் வசனத்தில் படித்தேன், 3ஆம் வசனத்தில் படித்தேன். ஸ்தோத்திரம், அதுக்கு தான் 4ஆம் வசனத்தையும் படித்தேன். அவன் எப்படி திடப்படுத்தி கொண்டான், மேலே இருக்கிற சம்பவத்தை பார்த்தா இப்படி இருக்கிறது. அவன் அந்த இடத்த எதையும் மறைத்து சொல்லவில்லை. ஆமே, இதுதான் இதுதான் கர்த்தருக்குள் இருப்பது. ஆமே, கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. கர்த்தருக்குள் அப்போ நம்ம இருந்தால் நமக்குள்ள மகிழ்ச்சி பெருகும். கர்த்தருக்குள் இருந்தால், கர்த்தருக்குள் இருந்தால், ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் இருந்தால். கடைசியாய் ஸ்தோத்திரம், 4வது காரியத்தை சொல்லுகிறேன், 4வது காரியத்தை சொல்லுகிறேன். எபேசியர் 21 எடுத்துக்கொள்ளுவோம். 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், இதை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 4:17, எல்லோரும் நாம் எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:17 அழகாய் சொல்லுகிறது. எபேசியர் 4:17 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். 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 ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் நான் உங்களை எச்சரிக்கிறேன். 4வது ஸ்தோத்திரம், 1வது சொன்னேன், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் 2வது ஜெபம் பண்ணுங்கள். 3வது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். 4வது கர்த்தருக்குள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமே, எல்லாரும் நம்ம சற்று கவனிப்போமா? கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை, ஒரு விழிப்போடு இருங்கள், கேர்ஃபுல்லாக இருங்கள், ரொம்ப சீரியஸாக இருங்கள். கர்த்தருக்குள். ஆமே, கர்த்தருக்குள் இருக்கிறேன், நான் ஆண்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம், இன்றைக்கி ஒரு கூட்டம் எழும்பிச்சு. நம்மளே ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் எப்போ பார்த்தாலும் உபவாசம் பண்ணணும்? இன்றைக்கி அப்படிலாம் ஒரு கூட்டம் எழுப்பி விட்டது. ஸ்தோத்திரம், அப்படி ஒரு கூட்டம் எழுப்பி விட்டது. நான் தான் வீட்டிலையே நான் தான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னே, நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? இன்றைக்கி அப்படிலாம் ஒரு கூட்டம் எழுப்பி விட்டது. இன்றைக்கி பயங்கரமான கொடிய ஸ்தோத்திரம் காலம் பெருகி விட்டது. இன்றைக்கி கர்த்தருக்குள் இருக்கிறவங்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமே, ஆமே, கர்த்தருக்குள் இருக்கிறவங்க, கர்த்தருக்குள் இருக்கிறவங்க தனக்குத்தானே ஒரு எச்சரிப்போடு நடந்து கொள்ளுவார்கள். ஆமே, ஸ்தோத்திரம், இஷ்டப்பட்டா சபைக்கு வர்றது, இஷ்டம் இல்லைன்னா சபைக்கு வராத போயிடுது. ஸ்தோத்திரம், இஷ்டப்பட்டா ஊழியம் செய்கிறது, இஷ்டம் இல்லைன்னா ஊழியம் செய்யாத போகிறது. இஷ்டப்பட்டா கர்த்தருக்கு கொடுக்கறது, இஷ்டம் இல்லைன்னா கொடுக்காத போகிறது. இஷ்டம் இருந்தால் ஜெபம் பண்ணுறது, இஷ்டம் இல்லைன்னா ஜெபம் பண்ணாத போகிறது. இஷ்டம் இருந்தால் வேதம் படிக்கிறது, இஷ்டம் இல்லைன்னா வேதம் படிக்காத போகிறது. இஷ்டம் இருந்தால் ஆண்டவரை நினைக்கிறது, இஷ்டம் இல்லைன்னா ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. இஷ்டம் இருந்தால் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக வாழ்கிறது, இஷ்டம் இல்லைன்னா ஆண்டவருக்காக வாழாத போகிறது. இஷ்டம் இருந்தால் ஸ்தோத்திரம் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், இஷ்டம் இல்லைன்னா ஸ்தோத்திரம் இல்லை. இன்னைக்கு இப்படி தான் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆமே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு அழகாக நம்மிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன்.
கர்த்தருக்குள் நீங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று உங்களை எச்சரிக்கிறேன். ஆமென். அப்போ நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு நாமே ஒரு எச்சரிப்பை நாமே வைத்து கொள்ளுவோம். ஆமென். நமக்குள்ளேயே ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கும், நமக்கு நாமே ஒரு நிபந்தனை இருக்கும், நமக்கு நாமே ஒரு வரையறை இருக்கும், நமக்கு நாமே ஸ்தோத்திரம் ஒரு கோடை கிழிச்சு அதை தாண்டாமல் காத்து கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே இங்கு எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அழகாக சொல்லி எழுதுகிறார், நான் உங்களை எச்சரிக்கிறேன். எப்படி எச்சரிக்கிறேன்? சுயமாக எச்சரிக்கலை, தானாக எச்சரிக்கலை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் எச்சரிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்குள் எச்சரிக்கிறேன். ஆண்டவரை முன்வைத்து எச்சரிக்கிறேன், ஆண்டவரை கொண்டு எச்சரிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு சபைகளுக்கு எச்சரிப்பை சொன்னாலே ஸ்தோத்திரம் சபைக்கு வரமாட்டாங்க. எச்சரிப்பை சொன்னாலே பாசிக்கிட்ட பேச மாட்டாங்க. எச்சரிப்பை சொன்னால் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம். எச்சரிப்பை சொன்னால் ஸ்தோத்திரம் பாஸ்ட்டுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. எச்சரிப்பை சொன்னால் ஸ்தோத்திரம் பாஸ்ட்டை கண்டா ஆகாது. எச்சரிப்பை சொன்னால் பாஸ்ட்டை கண்டா பிடிக்காது. எச்சரிப்பை சொன்னால் ஸ்தோத்திரம் மூஞ்சி ஒரு மொழியாகும், ஸ்தோத்திரம் கண்ணு ஒரு மொழியாகும், வாய் ஒரு மொழியாகும், ஸ்தோத்திரம் பேச்சு வித்தியாசமாகும், செயல்கள் வித்தியாசமாகும். இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகள் இப்படி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அவன் எபேசு சபையை எச்சரிக்கிறான். கிட்டத்தட்ட 10 காரியத்தை சொல்லி எச்சரிக்கிறான். 10 காரியத்தை சொல்லி எச்சரிக்கிறான். அந்த 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் 10 காரியத்தை சொல்லி எச்சரிக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு சபை என்பது ஒரு எச்சரிப்பிலேயே வளர்க்கணும். ஆமென். ஒரு பிள்ளையை நாம் எப்படி ஒரு தாய் தகப்பன் பெற்றோருடைய கண்டிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அந்த கண்டிப்பில் எப்படி நம்ம வளர்க்கிறோமோ அதே மாதிரி ஒரு சபை என்பது ஒரு போதகனுடைய ஸ்தோத்திர மேய்ப்பனுடைய அது எச்சரிப்பின் சத்தத்தை அது கேட்க வேண்டும். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்குற ஆடு நல்ல ஆடு. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆடு கர்த்தருக்குள் இருக்கும், அந்த ஆடு கர்த்தருக்குள் வாழும், அந்த ஆடு கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம் உயரும், அந்த ஆடு கர்த்தருக்குள் பரிசுத்தம் அடையும், அந்த ஆடு கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கும், அந்த ஆடு கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கும், அந்த ஆடு கர்த்தருக்காக எதையும் செய்யும். ஸ்தோத்திரம். அந்த ஆடு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சத்தத்தை தெள்ளம் தெளிவுமாக கேட்கும். அந்த ஆடு கர்த்தருடைய ஆவியில் நிரம்பும், கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும். அந்த ஆடு ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக எதையும் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கும், உடன்படும், தியாகம் பண்ணும். ஆமென். இதுதான் ஸ்தோத்திரம் ஒரு சபையினுடைய மெய்ப்பனுடைய எச்சரிப்பை பெறுகிற ஒரு ஆடு. இல்லைன்னா முரட்டாட்டம் பண்ணும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா அது வணங்கா கழுத்துள்ளதாக இருக்கும், அடங்கி வராது, இணங்கி வராது, இசைந்து வராது, ஒப்புரவாகாது, மன்னிக்காது, அன்பு இருக்காது, நல்லதனமாக பேசாது. ஒரு சர்ச்சை உயர்த்தி பேசும், ஒரு சர்ச்சை தாழ்த்தி பேசும், ஒரு ஊழியக்காரன் தூக்கி பிடிச்சி பேசும், இன்னொரு ஊழியக்காரன் அவமதித்து பேசும். அந்த சர்ச்சில் இன்னமும் வேறு ஏசுனா இருக்கிற மாதிரி, இந்த சர்ச்சில் வேறு ஏசுனா இருக்கிற மாதிரி, இங்கே போகிற விசுவாசிகளை உயர்த்தி பேசும், அங்கே வர விசுவாசிகளை தாழ்த்தி பேசும், இங்கே நடக்கிற ஊழியத்தை ஏளனமாக பார்க்கும், அவங்க போகிற இடத்துல பெருமையாக பார்க்கும். அல்லேலூயா. எல்லாத்தையும் இப்படியே பார்த்துட்டு கடைசியில் தான் வாழ்க்கை என்ன நிலை இருக்குதுன்னு பார்க்காது. தான் வாழ்க்கை 2ஆம் வருகைக்கு தகுதிப்பட்டுக்குதா, ஆயத்தப்பட்டுக்குதா, நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா குடும்பம் ஆயத்தமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை காணாது. ஆமென். ஸ்தோத்திரம். சபைக்கு மெய்ப்பனுடைய எச்சரிப்புக்கு அடங்குகிற ஆடு தான் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற விசுவாசியான ஆடு. இல்லைன்னா அது எங்கே போனாலும் உருப்படாத ஆடு. ஸ்தோத்திரம். அது எப்படியா தான் வீட்டில் தான் அம்மா அப்பா சம்பாதிச்சு ஸ்தோத்திரம் சமைச்சு போடுற சாப்பாட்டை அது இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போகும் அப்படின்னாக்கா, அப்போ இன்னொருத்தன் வீட்டில் ஆக்கி போடுற சோறு தானே அதுக்கு நல்ல சோறுன்னு சொல்லிட்டு அது சொல்லணும்னா அது எப்படி அது சரியாக இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. எச்சரிப்பு சபைக்கு அவசியம். கர்த்தருக்குள் எச்சரிக்கிறேன். நம்ம எச்சரிப்பை எப்படி கேட்க வேண்டும்? கர்த்தருக்குள் இருந்து கேட்கணும். எங்கே மிஸ்டேக் நடக்குது, எங்கே பிரச்சனை நடக்குது. ஸ்தோத்திரம். என்னை இதை சொல்லிட்டாரு, என்னை இதை கண்டிச்சிட்டாரு, இதை எல்லாரும் முன்னாடியும் வேற சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். இதை ஸ்தோத்திரம் இப்படி கேட்டுட்டாரு, இப்படி ஆகிப்போச்சு. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா பிரச்சனை? ஸ்தோத்திரம்.
நாம் கர்த்தருக்கு உள்ளே இருந்தால் நமக்குள்ள அந்த ஆவியானவர் அமைதிப்படுத்துவார், நம்மளை பொறுமைப்படுத்துவார், நம்மளை சரியாக பாதையில் தட்டி கொடுத்து நடத்துவார். நம்ம மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. ஸ்தோத்திரம். மாம்சத்திலேயே வந்து மாம்சத்திலேயே வாழ்ந்து மாம்சத்திலேயே ஆராதித்து மாம்சத்திலேயே வசனத்தை கேட்டு மாம்சத்திலேயே எல்லாத்தையும் செய்து ஸ்தோத்திரம் போகிறவங்களுக்கு தான் ஸ்தோத்திரம் வசனத்தினுடைய எச்சரிப்பு, தேவ வார்த்தையினுடைய எச்சரிப்பு, தேவ சத்தத்தின் எச்சரிப்பு, மெய்ப்பனுடைய எச்சரிப்பு, போதகனுடைய எச்சரிப்பு, சபையினுடைய எச்சரிப்பு ஒருவருக்கும் ஏற்காது. அது ஏற்காது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா மாம்சத்தில் வந்து மாம்சத்தில் போகிற ஆளுக்கு எப்படி ஏற்க முடியும்? சொன்ன உடனே அப்படியே அப்படிதான் வரும். மாம்சத்தில் இருக்கிற ஆளுக்கு அப்படி தான் இருக்கும். தோத்துரும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே வாழ்கிற ஆளுக்கு 4 முறை இந்த ஆளை திட்டினாலும் 5வது முறையும் சரி பரவாயில்லை அப்படின்னு மனசு வரும். ஆனால் இது வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஆள். மாம்சத்தில் இருக்கிற ஆளுக்கு ஒரு முறை சொன்னாலுமே அப்படியே திமிரி மலைத்து அப்படியே ஸ்தோத்திரம் மான் கொம்பு மலைத்து எழும்பிடும். இந்த ஆள் மாம்சத்தில் இருக்கிற ஆள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் இருந்தால் ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் இருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். நமக்கு நாமே ஒரு ஸ்தோத்திரம் எச்சரிப்பை நம்ம வைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லப்பட்ட அந்த 10 எச்சரிப்பை சற்று நம்ம வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார் 17ஆம் வசனத்திலிருந்து எதை எச்சரிக்கிறார்? ஸ்தோத்திரம். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள், எழுதி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். முதல்ல எதை எச்சரிக்கிறார்? வீணான சிந்தனை, தேவையற்ற சிந்தனைக்கு போகாதீங்க, தேவையற்ற கதைக்கு கற்பனைகளுக்கு போகாதீங்க, நடக்காதீங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. 18ஆம் வசனத்தில் அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, ஸ்தோத்திரம், புத்தியில என்ன பட்டாங்க? அந்தகாரப்பட்டு. ஸ்தோத்திரம். நம்ம புத்தி தெளிவாக இருப்பதாக. தங்கள் இருதய கடினத்தினால். ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்றாரு என்னது? இருதய கடினம். இருதய கடினம். மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னதான் வரும்? கடினத்தின் மேலே கடினம் வரும். ஸ்தோத்திரம். கடினத்தின் மேலே கடினம் வரும், கடினத்தின் மேலே கடினம் வரும். ஸ்தோத்திரம். இருதய கடினம். அடுத்தது சொல்றாரு ஸ்தோத்திரம், தங்களில் இருக்கும் அறியாமையினால். ஸ்தோத்திரம். அறியாமை எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்து சொன்னாலும், எவ்வளவுதான் அறிவிப்பு சொன்னாலும், ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாலும், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாலும் அப்படியே அறியாமையிலே தான் உட்காந்துருப்பாங்க. வெளியே போன உடனே அப்படியே ஸ்தோத்திரம் அப்படியே சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஊழியக்காரனை குறித்து, மற்ற விசுவாசிகளை குறித்து எதுவோ பெரிய இங்கே கொடூரமான ஸ்தோத்திரம் தவறு நடக்கிறது போல அப்படியே ஸ்தோத்திரம் தப்பாகவே பேசுவாங்க. அறியாம. ஸ்தோத்திரம். ப்ரெசண்ட்டில் இருப்பாங்க. விபத்து நடந்திருக்கும், விபத்தை பார்த்துருப்பாங்க. கேஸ் எழுதும்போது காவல்துறையில் போலீஸ் விசாரிப்பார். அப்படி என்னன்னாக்கா ஸ்தோத்திரம் இவன் போய் தான் அந்த வண்டியில் இடிச்சிருப்பான். இப்போ என்னன்னாக்கா இவனை சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவன் சொல்கிற பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? இவன் கண் கூட பார்த்துருப்பான். சார் அங்கே தான் இருந்தேன், ஆனால் அது வண்டி இடிக்கும்போது நான் பார்க்கல சார்ன்னுவான். அப்படி இல்லைன்னா நமக்கு எதுக்கு வம்பு? சார் அங்கே தான் நான் இருந்தேன், ஆனால் அதில் சம்பவம் நடக்கும்போது அப்போ தான் நான் அந்த பக்கம் போனேன் அப்படின்னுவான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அந்த ஆளை மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சிட்டா, சார் அவர் கரெக்டாக தான் வந்தார், இவன் தான் கொண்டு போய் இடிச்சிட்டான். எத்தனை விதம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். அங்கேயே இருக்கிற ஆள் தான், கண் கூட பார்த்த ஆள் தான். ஆனால் தனக்கு ஸ்தோத்திரம் சாதகமாக ஒன்றத்தை சொல்லணுன்றதுக்காக அவன் பார்த்த விஷயத்தை, கண்ட ஒரு காரியத்தை எப்படி மாற்றி சொல்லுகிறான்? அறியாமை. இது என்ன அறியாமை? இது படிக்க தெரியல அந்த அறியாமை இல்லை. ஸ்தோத்திரம். தங்கள் வீணான சிந்தையினுடைய இருதய கடினத்தினுடைய அறியாமை. ஆமென். வேணுமென்றே செய்கிறதான அறியாமை. எச்சரிப்பு. ஸ்தோத்திரம். அடுத்தது வசனத்தில் படிக்கிறோம்,
18 கடைசி பகுதி, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து இன்னைக்கு கர்த்தருடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து அநேகர் சோத்திரம் தேவனுடைய சோத்திரம் அவரோடு கூட உடன்பட்டு இருக்க வேண்டிய அவருடைய ஜீவனில் பலர் பிழைக்கிறதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய ஜீவன் என்று சொன்னால் எதை சொல்லுகிறது? வசனத்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருக்குள்ளே வாழ்கிறோம், அவருக்குள்ளே நிலைக்கிறோம், அவருக்குள்ளே பிழைக்கிறோம். ஆமென். இன்னைக்கு அந்த வசனத்தில் பலர் ஜீவன் அடைவதில்லை. ஸ்தோத்திரம். ஜீவன் அடைவதில்லை. எச்சரிப்பு அடைவோம். கேட்குற வசனத்தில் நம்ம ஜீவன் அடைவோம். ஆமென். 19ஆம் வசனத்தில் உணர்வில்லாதவர்களாய் எச்சரிக்கிறாரு. உணர்வில்லாதவர்களாக இருக்காதீங்க. சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி அசுத்தங்களை பண்ணுறவங்க அசுத்தம். சோத்திரம். அசுத்தம் வேண்டாம், சபைக்குள்ளே வேண்டாம். அடுத்தது சொல்கிறாரு, காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். காம விகாரங்கள் வேண்டாம், காம விகாரங்கள் வேண்டாம். தோத்துறோம். காம விகாரங்கள் வேண்டாம், காம விகாரங்கள் வேண்டாம். 22ஆம் வசனத்தில் அந்தபடி முந்தின நடக்க வேண்டாம். எப்படி பழையபடி நடந்தீங்களோ, உலகத்தில் நடக்கிறீங்களோ, மாம்சத்தில் நடக்கிறீங்களோ, அது வேண்டாம். அடுத்தது சொல்கிறாரு, மோசப்போக்கும் இச்சைகளாலே மோசப்போக்குகிற இச்சைகள் வேண்டாம். இச்சைக்குரிய காரியங்கள் வேண்டாம், ரோகங்கள் வேண்டாம். அடுத்தது சொல்கிறாரு, கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு. தோத்துறோம். கெட்டு போகிற பழைய மனுஷன் பலருடைய பழைய வாழ்க்கை, பழைய எண்ணம், பழைய பேச்சு, பழைய சிந்தனை, பழைய சுபாவம் அது மாறவே மாறாது. ஸ்தோத்திரம். சற்று நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எவைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இவைகளிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு சபையை இப்படி தான் ஆதி சபையில் இருந்து எச்சரித்து வழிநடத்தி இருக்கிறாங்க. சபையில் இதை கண்டிச்சாங்கன்னு யாருன்னா எதுனா எழும்பி குறை சொன்னால் அவங்க நீங்கள் பெத்தெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் இந்த வசனத்தை எடுத்து சொல்லணும். உங்களுக்கு வேண்டிய ரொம்ப சொந்த பந்தமாக இருந்தாலும் சொல்லணும். நீங்கள் பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சொல்லணும். ஆமென். சபையில் கண்டிக்கிற கண்டிப்பு எபேசியர் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. 10 காரியத்தை பவுல் அங்கே கண்டித்திருக்கிறாரு. சபைக்கு ஒரு எச்சரிப்பு உண்டு. சபைன்னா சும்மா திறந்து விட்ட நாய் நோயிற கதை அல்ல. ஆகவே ஸ்தோத்திரம், சபையை நடத்துகிற மெய்ப்பனோ போதகனோ, எந்த ஊரோ, எந்த மாவட்டமோ, எந்த மாநிலமோ, எந்த தேசமோ, எந்த ஊழியக்காரனோ, ஸ்தோத்திரம், எந்த சபையோ, ஸ்தோத்திரம் கண்டிக்கிறாங்க. கண்டிப்பு இருக்குதுன்னு சொன்னால் சபையை பார்த்து நீங்கள் யாரும் நக்கல் நையாண்டித்தனம் பண்ணாதீங்க. உங்கள் எதிர்க்க பண்ணுறாங்கன்னா பண்ண விடாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைன்னா அது எச்சரிப்பில் தான் இருக்கணும், எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். சபையை ஸ்தோத்திரம் எச்சரிப்புள்ள இடமா தான் பார்க்கணும், எச்சரிக்கையாக நடக்கிற இடமா தான் பார்க்கணும். சபைக்கு முன்னாடி எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு ஹைவேஸில் போர்டு வச்ச மாதிரி இங்கே போர்டு வைக்கலை. நம்ம பெரிய மலைப்பாதைகளில் போகும்போது ஸ்தோத்திரம் எச்சரிப்புன்னு சொல்லிட்டு போர்டு வச்ச மாதிரி இங்கே போர்டு வைக்கலை. ஆண்டவர் அந்த போர்டையே நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, ஆமென். இதை எச்சரிப்பு வரும்போது அதுக்கு மறுதளிக்கிற ஆளுக்கு நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் யாரும் உடன்பட்டு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். மறுதளிக்கிற ஆட்கள் ஏகமாய் இன்னைக்கு எழுப்பி விட்டார்கள். 100 கிறிஸ்தவம் இருக்கிறாங்கன்னாக்கா அதில் 80 பேர் மறுதளிக்கிற ஆட்கள் தான். அதில் நீங்கள் ஒரு ஆளாகவும் இருக்கக்கூடாது. அந்த 80 பேருக்கு நீங்கள் சப்போர்ட்டு பண்ணி கொடி பிடிச்சி ஸ்தோத்திரம் அவங்களுக்கு நீங்கள் தட்டி கொடுக்குற ஆளாக இருக்கக்கூடாது. சபை எச்சரிப்புன்னா எச்சரிப்பு தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில சபை எச்சரிக்காமல் இருக்குது, சில பாஸ்டர் எச்சரிக்க மாட்டாங்க, அவங்கள விட்டுடுவோம். எச்சரிக்கிற சபையாக இருந்தால், எச்சரிக்கிற போதகனாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு அடங்கி இருங்கள். அதுதான் நீங்கள் கர்த்தருக்குள் வாசம் பண்ணுகிற ஆள் என்று ஸ்தோத்திரம் அடையாளன்னு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன காரியத்தை சொன்னால் தோணருக்கெல்லாம் அப்படியே இந்த ஓலை விடுவாங்க பார்.
அந்த மாதிரி ஸ்தோத்திரம் சபையிலையும் சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியா சொல்கிறாங்க, இப்படியா திட்டாங்க, இப்படியா கேட்டாங்க, இப்படியா போனாங்க. ஸ்தோத்திரம். சபைன்னா இப்படி தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். நாம் செய்ய முயற்சி செய்வோம், அது வேண்டாமே அதை விட்டுடுவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் சொல்ல பழகணும், தெரிஞ்சிக்க பழகணும், ஏற்றுக்கொள்ள பழகணும், ஆமோதிக்கிற இருதயம் நமக்குள்ளே வரணும். ஆமென். வேதத்தில் இல்லாத ஒன்று அல்ல. இப்போ இங்கே வேதம் எப்படி சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். வேதம் எப்படி சொல்லுகிறது? நீங்கள் வீடுகளுக்கு போய் திரும்பி அதை படித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். சபைக்கு கர்த்தருக்குள் எச்சரிப்பு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்குள் ஆமென் நாம் திடனாக இருப்போம். கர்த்தருக்குள் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தருக்குள் எச்சரிக்கையாக இருப்போம். ஆமென். இயேசு, சபை, ஆலயம், ஊழியம், கிறிஸ்தவம், பைபிள், வசனம், சத்தியம், பரலோகம், 2ஆம் வருகை அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் எச்சரிப்பு இல்லாதது அல்ல. எந்த சபைக்கும், எந்த அது ஸ்தோத்திர ஊழியக்காரனுக்கும், எந்த விசுவாசிக்கும், எந்த ஸ்தோத்திரம் கிறிஸ்தவனுக்கும் எச்சரிப்பு என்ற ஒன்றை தேவன் விதித்திருக்கிறார். ஆமென். இதை ஏற்றுக்கொண்டவன் தான் கர்த்தருக்குள் வாசம் பண்ணுகிற வாழ்கிற கிறிஸ்தவன். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எச்சரிப்பே இல்லை. எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, மறுதளிக்க முடியாது. என்னை பார்த்து எப்படி சொல்லலாம், எப்படி கேட்கலாம்? ஸ்தோத்திரம். எப்படி? அது ஒரு சாதகமான வார்த்தை. எங்களை குற்றப்படுத்துகிறாங்க. ஸ்தோத்திரம். அது குற்றப்படுத்துவதல்ல. சபைன்னா எச்சரிப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். சபைன்னா எச்சரிப்பு. என்னிடத்தில் இருந்தால் நான் மனம் திரும்பி போயிட வேணும். என்கிட்ட இருந்தால் நான் மாற்றிட்டு போயிடணும். என்கிட்ட இல்லையா அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். அப்படி இல்லையா மற்றவங்க இருக்கிறாங்களா, ஆண்டவரே அவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா, அவங்களையும் கொஞ்சம் மாற்றிருங்க ஆவியானவரேன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கடந்து போயிடணும். ஆமென். ஸ்தோத்திரம். அதுதான் சரியான சபை. அது அப்படிப்பட்டவர்கள் தான் சரியாய் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள். இல்லைனாக்கா அவங்க இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்கல்ல, இதுக்கு வெளியே இருக்கிறவங்க. இப்போ இதுக்கு வெளியே இருக்கிறவங்கள அவர் என்னன்னு எழுதுறாரு? 17ஆம் வசனத்தில் புறஜாதிகள் எழுதுறாரு. வசனம் சொல்லுது இல்லையா? என்னன்னு எழுதுறாரு? புறஜாதிகள் எழுதுறாரு. அப்போ இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவன் தான் ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள். ஆமென். இந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தவங்க புறஜாதிகள். நம்ம ரட்சிப்பு என்ற போர்வையில் இங்கே நிற்கலாம், ஞானஸ்தானம் எடுத்தன்ற போர்வையில் நிற்கலாம், நான் விசுவாசி என்ற போர்வையில் நிற்கலாம், கிறிஸ்தவன் என்ற போர்வையில் நிற்கலாம், நான் பைபிள் வச்சிருக்கிறேன், பைபிளை படிக்கிறேன்ற போர்வையில் நிற்கலாம், நான் காணிக்க கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறன்ற போர்வையில் நிற்கலாம். போர்வை நமக்கு ரொம்ப நாளைக்கு தாங்காது. ஆமென். நிலைக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம நிற்கிறது, நாம் ஸ்தோத்திரம் நிலையாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரிஜினல் என்னைக்கும் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் என்னைக்கும் டூப்ளிகேட்டு தான். ஆமென். அல்லேலூயா. பாதாரை அக்கினி ஒரு நாளைக்கு சுட்டெரிக்கும். ஆமென். கோதுமை மணியையோ கர்த்தர் எங்கே சேர்ப்பார்? அவர் களத்திலே சேர்ப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். இதான் எச்சரிக்கை, இதான் எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை தான் அவர் சுவிசேஷத்தை சொல்லும் போதுவே யோவான் ஸ்நானகன் சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுத்தார் யோர்தான் நதிக்கரையிலே. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்ட நாம், சத்தியத்தை கேட்ட நாம், அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் வசனங்களை, வார்த்தைகளை பார்க்கிற, படிக்கிற, கேட்கிற நாம் இந்த எச்சரிப்போடு இருப்போம். ஆமென். ஆமென். நம்மெல்லாம் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்குள்